This video has been sponsored by Rank Fluency Lab, Coimbatore. Hello viewers, welcome you all. I am Dr. K. Bharathan, Director, Rank Institution, Coimbatore. Today I am releasing my next video of Quiz Today series. This video contains 5 quizzes. Let's go to the video now. Today we are seeing Quiz Today Unit 16. Serial number 76. Which one is correct expression? A. Our products are not available anywhere. B. Our products are not available at anywhere. C. Our products are not available anywhere else. D. Our products are not available at anywhere else. இதில் 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் ஒன்று மட்டும்தான் சரியான எக்ஸ்பிரஷன். அந்த சரியான ஆன்சரை கண்டுபிடிங்க. நம்ம இப்போ ஆன்சருக்கு போகலாம். தி கரெக்ட் எக்ஸ்பிரஷன் இஸ் ஆப்ஷன் சி. அவர் ப்ராடக்ட்ஸ் ஆர் நாட் அவைலபிள் எனிவேர் எல்ஸ். இதில் ஏலையும் பிலையும் எனிவேர் மட்டும்தான் வந்திருக்கு. சி அண்ட் டியில் எனிவேர் எல்ஸ். எனிவேர் என்ன எங்கேயும், எனிவேர் எல்ஸ் என்ன வேறு எங்கேயும். எங்கள் ப்ராடக்ட்ஸு வேறு எங்கேயும் அவைலபிளாக இருக்காது அப்படின்னு தான் சொல்கிறோம். ஸோ வேறு எங்கேயும்னா சி பிட்வீன் சி அண்ட் டியில் நீங்கள் சூஸ் பண்ணணும். பட் டியில் வந்து அட் எனிவேர் எல்ஸ் வந்திருக்கு. அட்டுங்கிற ப்ரிப்போஷன் இங்கே தேவையில்லை. ஸோ தி கரெக்ட் எக்ஸ்பிரஷன் இஸ் ஆப்ஷன் சி. அவர் ப்ராடக்ட்ஸ் ஆர் நாட் அவைலபிள் எனிவேர் எல்ஸ். நெக்ஸ்ட் குவிஸ், serial number 77. Which one is correct expression? A. Please pay him 100 rupee. B. Please pay him 100 rupees. C. Please pay him 100 rupee. D. Please pay him 100 rupees. இதில் 4 எக்ஸ்பிரஷன் இருக்குது. ஒன்று மட்டும் தான் சரியான ஆன்சர். Find which is correct expression. We are going to the answer shortly. The correct expression is option D. Please pay him 100 rupees. மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே 100 rupees இப்படி தான் சொல்லுவோம். பட்டு நம்ம எப்படி 200 300க்கெல்லாம் 2 3ங்கிற வேர்டை யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி சிம்பிளி 100 கூட 100 அப்படிங்கிற வேர்டு தான் யூஸ் பண்ணணும். பட் நம்ம எல்லாருமே ஜென்ரலி மோஸ்ட்லி வெறும் 100 தான் சொல்கிறோம். அது வந்து ராங் அது. ஸோ இதில் 100ங்கிறது ஆப்ஷன் சி அண்ட் டியில் இருக்குது. பட் ஆப்ஷன் சியில் வந்து 100 ருப்பி இருக்குது. டியில் 100 ருப்பீஸ். 100ங்கிறது ஒரு ப்ளூரல். ஸோ ப்ளூரலுக்கு வந்து ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் தி ருப்பி தான் சொல்லணும். ஸோ ருப்பீஸ். ஸோ தி கரெக்ட் எக்ஸ்பிரஷன் இஸ் ஆப்ஷன் டி. ப்ளீஸ் பே ஹிம் 100 rupees. தி நெக்ஸ்ட் குவிஸ், serial number 78. Which one is correct expression? A. I actively searching for a job. B. I am actively searching for a job. C. I am actively search for a job. D. I will actively searching for a job. இந்த 4 எக்ஸ்பிரஷன்ஸில் ஒன்று தான் சரியான எக்ஸ்பிரஷன். சரியான விடையை கண்டுபிடிங்க. We are going to the answer shortly. The correct expression is option B. I am actively searching for a job. A, C, D இந்த மூணுமே ராங்கான எக்ஸ்பிரஷனு. ஏன்னா ஏயில் வந்து ஐ ஆக்டிவ்லி சர்ச்சிங் இருக்குது. ஸோ அந்த சர்ச்சிங் வந்தால் ஏம் தான் வரணும். ஐ ஆம் ஆக்டிவ்லி. ஐ வந்தால் ஐ ஆக்டிவ்லி சர்ச்சுங்கிற சிம்பிள் ப்ரெசன்ட் வரணும். ஸோ காம்பினேஷன் ஆஃப் ஹெல்பிங் வெர்ப் அண்ட் மெயின் வெர்பு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரூல்ட் அவுட். சி வந்து ஐ ஆம் ஆக்டிவ்லி சர்ச் இருக்குது. ஐ ஆம் வந்தால் ஆக்டிவ்லி சர்ச்சிங் தான் வரணும். அதுதான் பியில் இருக்குது. டியில் வந்து அது ஃப்யூச்சர் ஃபார்மில் வருது. ஐ வில் ஆக்டிவ்லி சர்ச் தான் வரணும். வில் ப்ளஸ் சர்ச். ஹெல்பிங் வெர்பு வில் இருந்தால் மெயின் வெர்பு சர்ச் தான் இருக்கணும். பட் இங்கே வந்து ஐ வில் ஆக்டிவ்லி சர்ச்சிங்கிற கண்டினியூஸ் ஃபார்ம் வருது. ஸோ டி இஸ் ஆல்சோ ரூல்ட் அவுட். ஸோ ஒன்லி தி கரெக்ட் ஆன்சர் இஸ் option B. I am actively searching for a job. Next quiz, serial number 79. Which one is correct expression?
A. Inform me whether you come or not. B. Inform me whether you coming or not. C. Inform me whether you come or not come. D. Inform me whether you coming or not coming. இதில் 4 எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஒன்று மட்டும் தான் சரியான எக்ஸ்பிரஷன். எது சரியான எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிங்க. I give you some time. Let's go to the answer now. A. Inform me whether you come or not. இதில் பியில் வந்து இன்ஃபார்ம் மீ வெதர் யூ கம்மிங் ஆர் நாட் வந்திருக்குது. யூ கம்மிங் வந்து ஆர் கம்மிங் வரணும். சியில் வந்து வெதர் யூ கம் ஆர் நாட் கம் ஆர் நாட் வந்தால் போதும், நாட் கம் என்கிற எக்ஸ்ட்ரா கம் வேண்டியதில்லை. டியில் வந்து இன்ஃபார்ம் மீ வெதர் யூ கம்மிங் ஆர் நாட் கம்மிங். இதுலேயும் வந்து அப்படி கம்மிங் வந்தாலும் நாட் கம்மிங் வரக்கூடாது, வெறும் நாட் தான் வரணும். அப்படியே நாட் கம்மிங் வந்தாலும் வெதர் யூ ஆர் கம்மிங் ஆர் நாட் கம்மிங் அப்படி தான் வரணும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் ஆல்சோ ரூல்ட் அவுட். தி கரெக்ட் எக்ஸ்பிரஷன் இஸ் ஏ. Inform me whether you come or not. Today's last quiz, serial number 80. Which one is correct expression? A. It's my bound duty to take care of them. B. It is my bounded duty to take care of them. C. It's my bound duty to take care them. D. It's my bounded duty to take care them. There are 4 options. இதில் ஒன்று மட்டும் தான் சரியான எக்ஸ்பிரஷன். ஃபைண்ட் அவுட் விச் இஸ் தட் கரெக்ட் ஒன். நம்ம ஆன்சர் போக போகிறோம். தி கரெக்ட் எக்ஸ்பிரஷன் இஸ் ஆப்ஷன் பி. இட்ஸ் மை பவுண்டட் டியூட்டி டு டேக் கேர் ஆஃப் தெம். இதில் சிலையும் டிலையும் டு டேக் கேர் தெம் வந்திருக்கு. ஸோ டேக் கேர் வந்தால் ஜென்ரலாக டேக் கேர் வந்தாலே டேக் கேர் ஆஃப் தெம் தான் வரணும். டேக் கேர் தெம் அப்படின்னு வந்து ஆஃப் சேர்த்தா வரக்கூடாது. ஸோ சி அண்ட் டி ஆர் ரூல்ட் அவுட். ஒன்லி தி ஆப்ஷன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி. ஏயில் வந்து பவுண்ட் டியூட்டி இருக்குது, பியில் பவுண்டட் டியூட்டி. ஸோ டியூட்டிக்கு வந்து அப்ஜெக்டிவ் சேர்த்துறப்போ பவுண்டட் தான் அப்ஜெக்டிவ், சரியான அப்ஜெக்டிவ். பவுண்டுங்கிறது அப்ஜெக்டிவ் கிடையாது. ஸோ தி கரெக்ட் எக்ஸ்பிரஷன் இஸ் ஆப்ஷன் பி. இட்ஸ் மை பவுண்டட் டியூட்டி டு டேக் கேர் ஆஃப் தெம். இன்றைக்கி நம்ம 5 குவிஸ் பார்த்துருக்கோம். இதே மாதிரி டெய்லி 5 குவிஸஸ் வரும். எல்லா குவிஸையும் தவறாமல் பாருங்கள். இங்கிலீஷில் ஸ்போக்கனுக்கும் ரிட்டனுக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இஃப் யூ வாண்ட் டு ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்லி, நல்லா ஹைஃபையாக நல்லா பேசணுன்னா நோ ரீடிங் நோ ரைட்டிங், எதுவுமே எழுதாமல் படிக்காமல் பேச்சு பயிற்சி மட்டும் போதும். டெய்லி 1 hour ப்ராக்டிஸ் பண்ணணும். நாவ்சால் மெத்தடாலஜிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி லாஸ்ட் 30 இயர்ஸாக ஆன்லைன் ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு. ஸோ யூ கேன் ஜாயின் அவர் 2 months ஆன்லைன் ப்ரோக்ராம் ப்ராக்டிக்கல் ஸ்போக்கன் இங்கிலீஷ். ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் மீ த்ரூ யுவர் வாட்ஸ்அப் 9600 2770777. Okay viewers, if you like this video, please comment, share and subscribe our YouTube channel. Thank you.